இரவு ஒரே ஒரு கனவு. ஆனா அந்த கனவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகத்தையே ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? யாக்கோபு ஒரு ஏணிய பார்த்தாரு. அந்த ஏணி பூமியில நிறுத்தப்பட்டு இருந்துச்சு. அதனுடைய உச்சி வானத்தை தொட்டுட்டு இருந்துச்சு. அதுல தேவதூதர்கள் ஏறி கொண்டும் இறங்கி கொண்டும் இருந்தாங்க. ஆனா இந்த கனவுல நீங்க இதுவரை கவனிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. தேவதூதர்கள் முதல்ல ஏறுறாங்க, பிறகுதான் இறங்குறாங்க. ஆனா தேவதூதர்கள் உலகத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த ஏணி உண்மையிலேயே ஒரு ஏணி தானா? இல்லாட்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்ல போற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இது முன்பே சுட்டி காட்டிட்டு இருக்கா? அது மட்டும் அல்ல, யாக்கோபு அந்த ஏணிய பார்த்த இடத்துக்கு ஏன் பெத்தேல்னு பேர் வச்சாரு? அப்போ தேவனுடைய வீடு எங்க இருக்கு? அது ஒரு கட்டிடமா இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கா? இன்னைக்கு நாம இந்த யாக்கோபினுடைய ஏணியில மறைந்திருக்கக்கூடிய ஆழமான உண்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 10-11வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாக்கோபு ஒரு கனவை பாக்குறத பாக்குறோம். அப்போ அவர் ஒரு அரண்மனையில வச்சு இந்த கனவை பார்க்கல, இல்லனா ஒரு ஆலயத்துல இருக்கும் போது பார்க்கல, இல்லனா அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் உச்சத்துல இருக்கும் போது அவர் இதை பார்க்கல. அவர் ஓடிட்டு இருந்தாரு. அவருடைய சகோதரன் ஈசாவிடம் இருந்து தப்பிச்சு அவர் ஓடிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில பயம் மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. அவர் ரொம்ப தனிமையில இருந்தாரு. அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு கூட அவருக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இரவுல அவர் ஒரு இடத்துக்கு வந்து தங்குறாரு. அவர் இடத்துல ஒரு தலையணை கூட இல்ல. அவரு ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையணையா வச்சு தூங்குறாரு. அப்போ அந்த இரவுல தான் யாக்கோபு அந்த கனவை பாக்குறாரு. இப்போ நீங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூமியில இருந்து ஒரு ஏணி வந்து நிறுத்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கனவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். யாக்கோபுக்கு தேவன் ஏன் ஒரு ஏணிய காட்டினாரு? ஒரு கதவை காட்டியிருக்கலாம், இல்ல ஒரு பாலத்தை காட்டியிருக்கலாம், இல்லனா ஒரு அடிக்கட்டை கூட காட்டியிருக்கலாம். தேவன் ஏன் ஸ்பெசிபிக்கா ஒரு ஏணிய மட்டும் காட்டுனாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏணி ஆக்சுவலா எதைதான் குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்படியே நம்ம புதிய ஏற்பாடுக்கு வரலாம். யோவான் 14வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு ஒரு ஏணிய பாக்குறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு வழி அது என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. யோவான் 1ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்க ஏசப்பா சொல்றாங்க, வானம் திறந்திருப்பதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். இங்க கவனிங்க, ஏசப்பா வந்து நீங்க யாக்கோபினுடைய ஏணிய பாப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா யாக்கோபு கண்ட அந்த கனவை தம்மோடு இணைத்து கொள்றத நம்ம பாக்குறோம். ஏன்னா அங்க ஏணி வானத்தையும் பூமியையும் இணைத்துட்டு இருந்ததை பாக்குறோம். அதாவது ஏசப்பா தேவனுக்கும் மனுஷனுக்குமான இடையில உள்ள அந்த பிரிவினையை இணைக்கக்கூடிய ஒரு ஏணியாக காணப்படுறார் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் ஒரே மத்தியஸ்தர் உண்டு, அவரே இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கத பாக்குறோம். சோ இதுல இருந்து நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியும், யாக்கோபினுடைய கனவுல பார்த்த அந்த ஏணி யார குறிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து. சோ நம்ம பரலோகத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரே வழி யாருன்னா ஆண்டவர். நம்மளுடைய சொந்த முயற்சியினால சில உலகத்துல நல்ல விஷயங்கள் நம்ம செய்யறனாலயோ, எல்லாருக்கும் நம்ம உதவி பண்றனாலயோ, எல்லார்கிட்டயும் நம்ம நல்ல பேர் வாங்குறனாலயோ, இல்லனா வாரம் தவறாம நம்ம சர்ச்சுக்கு போறனாலயோ, நம்ம நிறைய காணிக்கைகளை கொடுக்கறனாலயோ நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதற்கான ஒரே வழி யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம முழுமையா விசுவாசிக்கணும், அவரை பின்பற்றுகிறவர்களா நம்ம காணப்படணும். அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்கு
பரலோகத்துக்கு போக முடியும். ஓகே, இப்போ 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதுமா காணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கத நம்ம பாக்குறோம். இப்போ இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. தேவதூதர்கள் முதல்ல ஏறுறாங்க, பிறகுதான் இறங்குறாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவங்க முதல்ல ஏறுறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க பூமியில தான் இருந்திருக்காங்க. அப்போ தேவதூதர்கள் உண்மையிலேயே இந்த பூமியில என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? தேவதூதர்கள் பரலோகத்துல தானே இருக்கணும். அப்ப அவங்க பூமியில இருந்து ஏறுறாங்க அப்படின்னா பூமியில அவங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அவர்கள் ரட்சிப்பை பெற போகிறவர்களுக்காக ஊழியம் செய்ய அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் அல்லவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கத நம்ம பாக்குறோம். அதாவது தேவதூதர்கள் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பணிவிடைக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவதூதர்கள் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. தேவனுடைய பணிக்காக மட்டுமே அவங்க அனுப்பப்படுறவங்களா அவங்க காணப்படுறாங்க. அப்போ சில நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக அவங்க இந்த பூமியில அனுப்பப்படுறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைபிள்லயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம பிள்ளையாம் ஸ்டோரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக பிள்ளையாம் தன்னுடைய கழுதையை கூட்டிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வழியில ஒரு தேவதூதர் தடுக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல தேவதூதர் தேவனுடைய விருப்பத்தை செய்யறதுக்காக இந்த பூமியில கடந்து வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 7லேருந்து 11 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேதுரு சிறைச்சாலையில இருந்தாரு. அப்போ காவலர்கள் எல்லாருமே அவரை சுற்றி இருந்தாருங்க. கதவுகள் எல்லாமே மூடப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த இரவுல தேவதூதர் அவரை எழுப்பி அவரை வெளியே கூட்டிட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தேவதூதர்கள் பூமியில செயல்படுறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க நம்ம ஒரு விஷயத்தை கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். தேவதூதர்கள் அப்படின்றவங்க தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுடைய சொந்த இரட்சகர். அதனால நம்ம தேவனை மட்டும்தான் நம்ம வணங்குகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஓகே, இப்போ ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 19வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெத்தேல் அப்படின்னு அவர் கனவு பார்த்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு அவர் பேர் வைக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது அந்த பெத்தேல் அப்படின்ற ஒரு வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வீடு. ஓகே, இப்போ இந்த தேவனுடைய வீடுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? இந்த தேவனுடைய வீடுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா? தேவன் சொல்ல விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மத்தேயு 21வது அதிகாரத்துல 13வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என் வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என் வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் வீடு அப்படின்னா ஏசப்பா இந்த இடத்துல எதை குறிக்கிறாங்க? அப்போ தேவனுடைய வீடு எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க, உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பெத்தேல் அப்படின்னா என்னன்னா தேவனுடைய வீடு. இப்போ அதே தான் மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு ஜப வீடு அப்படின்னு அழைக்கப்படும் சொல்றாரு. இப்போ என் வீடுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாக்கோபினுடைய கனவின் மூலமா தேவன் நமக்கு சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய சரீரம் தான் என்னுடைய ஆலயம் அப்படின்றத ஆண்டவர் சொல்ல விரும்புறாங்க. இப்போ நாம ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய சரீரமும் தேவன் தங்கக்கூடிய ஒரு ஆலயமா இருக்குதா? அந்த ஆலயத்துல என்ன நடக்குது? அந்த ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? ஒழுங்கா நம்ம ஜபம் பண்றோமா? தேவ வார்த்தைகளை நம்ம பேசுறோமா? தேவ வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமா? இல்லனா உலகத்தினுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? அப்போ இந்த நாள்ல தேவன் தங்கக்கூடிய நம்மளுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா வச்சுக்க நம்ம முயற்சி பண்ணணும். சோ இந்த கனவின் மூலமா தேவன் நமக்கு சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம தேவனை தேடுகிறவர்களாய், தேவனை விசுவாசிக்கிறவர்களாய், தேவனை பின்பற்றுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். எப்ப வேணாலும் தேவனுடைய வருகை வரலாம். இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கூட தேவனுடைய வருகை வரலாம். ஆனா நம்ம எந்த நேரமானாலும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். தேவன் தங்கக்கூடிய ஆலயமான இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய்
வச்சிருக்கிறவங்களா நம்ம காணப்படணும். பல நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நானே வழி. தேவன் தான் உங்களுக்கு ஒரே வழி. தேவனை நம்ம பின்பற்றினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் நம்மளால மேற்கொண்டு வர முடியும். அப்போ இந்த நாள்ல நீங்க தேவனுடைய கரத்தை பிடிங்க. அப்பா, நீங்க தான்ப்பா ஒரே வழி, எனக்கு எல்லாமே நீங்க தான், நீங்க இல்லைன்னா என்னால எதுவுமே முடியாதுப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புறேன், உங்களை பின்பற்றுறேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நீங்க ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் தங்கக்கூடிய உங்க சரீரமாகி இந்த ஆலயத்தை நான் இன்னிலிருந்து பரிசுத்தமா வச்சுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நாள்ல ஒரு முடிவெடுங்க. தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வாரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வீடியோல இருந்து நான் நிறைய புது விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், சோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க நிறைய போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை நீங்க மத்தவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த யாக்கோபினுடைய கனவுல இன்னும் வந்து நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்கள் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.